வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உளுந்த வச்சு நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் தயாரிக்கலாம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். 1 டம்ளர் உளுந்து, அதே டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி, ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி முடிச்சிட்ட உடனே நம்ம வந்து 4 விசில் வந்து வச்சுக்கலாம். குக்கரை மூடி. இது வழுக்கியோட இளநியோட வழுக்கு ஒண்ணு. இப்ப வந்து அந்த வழுக்கு இளநியோட வழுக்கு ஒண்ணு எடுத்து அதை பொடி பொடியா கட் பண்ணி பொடிசா வச்சிருக்கேன். அது எடுத்து வச்சுட்டு சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, வாழைப்பழம், செரி பழம், பேரிச்சம்பழம், வேர்க்கடலை பர்பி பொடி பொடியா நறுக்கிக்கணும். அதோட பலாப்பழம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நட்ஸ் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட்டு, கருப்பு திராட்சை, அத்திப்பழம், நெல்லிக்காய் வந்து உலர் நெல்லிக்காய், 1 கப்பு நாட்டு சர்க்கரை. இது வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்க 1 சொம்பு பால். இது பால், குங்குமப்பூ தேவையான அளவு கொஞ்சமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நட்ஸை வந்து பொடியா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பொடி பொடியா கட் பண்ணி எல்லா நட்ஸும் வந்து பொடி பொடியா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம இந்த டைம்ல வேர்க்கடலை பர்பி நம்ம பொடியா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்தியாலேயே நானு. இப்ப வந்து குக்கர் வந்து 4 விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டீமரை எடுத்துட்டு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கணும். நம்ம நல்லா ரொம்ப கொலைய வேக வைக்க கூடாது. நெத்து பதமா வெந்திருக்கணும் உளுந்து. இந்த உளுந்தை வந்து நம்ம வந்து அழகா எடுத்து ஒரு தட்டுல போட்டு நல்லா ஆற வச்சுட்ட பிறகு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். அது மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சிருக்க பாருங்க. இந்த மாதிரி பதத்துல வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கணும். நம்ம நாட்டு சக்கரை 1 கப்பு எடுத்து அதை கொட்டி நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சமா கரைச்சிக்கலாம். ஏன்னா அதுல வந்து கல்லு எல்லாம் இருக்கும் நாட்டு சர்க்கரையில. அதை நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா கலக்கி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நல்லா அந்த பாத்திரத்துல எந்த பாத்திரத்துல செய்யறோமோ அந்த பாத்திரத்தை வடிகட்டிக்கலாம். இப்ப கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி கொதிச்சிருக்க நிலைமையில இந்த டைம்ல எடுத்து நம்ம உளுந்து நல்லா வேக வச்சு அரைச்சி வச்சிருக்க உளுந்தை வந்து இதுல நல்லா நம்ம கலந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா தழுவி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு இப்ப வந்து காய்ச்சின பால் எடுத்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க வாசனைக்கு. சுக்கு பொடி வந்து நல்லா ஜீரண சக்தியை நல்லா தூண்டும். நம்ம நறுக்கி வச்சுட்ட எல்லா நட்ஸும் வந்து அதில் கொட்டி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க பொடியா நறுக்கி வச்சிருக்க எல்லா பழத்தையும் வந்து பர்பி, பலாப்பழம், செரி பழம், பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் கொட்டி ஒரு கிளறு மட்டும் கிளறி அந்த தேங்காய் பிஞ்சு தேங்காய் இளநியோட வழுக்கியோட அந்த தேங்காயும் கொட்டி எல்லாத்தையும் கொட்டி ஸ்டிம்ல வச்சு நல்லா கிளறி விட்டு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. நான் செஞ்ச முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க. இது ரொம்ப இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான தட்டிடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.